வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இந்த ஒரு வீடியோல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை பற்றி பார்க்க போறோம். எதற்காக பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன்னா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, இங்க பாருங்க, யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கிட்ட கேட்டிருக்காங்களா, என்னன்னா அடுத்து யார் வரலாம் அப்படின்ட்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி தான் அடுத்து யார் வருவாங்க அப்படின்ட்டு ஒரு தடவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு சொல்றது கேட்கறது வந்து யார் அப்படின்னா வந்து லா மினிஸ்ட்ரி. ரைட்டா, சட்ட அமைச்சகம் இருக்குதுல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் லா, அவங்க தான் வந்து கேட்பாங்க. யார்கிட்ட கேட்பாங்கன்னா இப்ப இருக்கிற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கிட்ட கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கரெக்டா பாருங்க. சென்டர் ஹேஸ் இன் அ லெட்டர் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு. யார் அப்படின்னா இப்ப B.R. காவாய் வந்து இருக்கிறார். ரைட்டா, எதற்காக அப்படின்னா அடுத்து யார் வரணும்ட்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடுத்து எப்பொழுதுமே வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை வந்து எப்படி தேர்வு செய்வாங்கன்னா சீனியாரிட்டி அடிப்படையில தான். ரைட்டா, சோ இப்ப அடுத்து வந்து சீனியாரிட்டி அடிப்படையில வந்து யார் இருக்கிறாங்கன்னா சூரியகாந்த் அவர்கள் தான் இருக்கிறார். சூரியகாந்த். ஓகே, சோ அவங்க ஏன்னா இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி வந்து நவம்பர் 24 ரிட்டையர் ஆக போறாரு. சோ அதனால வந்து அவர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்ப இருக்கிற தலைமை நீதிபதியை பத்தி நம்ம வந்து ஒரு தடவை பார்க்கலாம். சோ ஜஸ்டிஸ் சூரியகாந்தை பொறுத்த வரைக்கும், ஜஸ்டிஸ் சூரியகாந்தை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க. சோ அவர் வந்து 1962, ஏன்னா அடுத்து வந்து இவர் தான் வரப்போறாரு, அது 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, ஏன்னா சீனியாரிட்டி அடிப்படையில அடுத்து இவர் தான் இருக்கிறார். சோ சூரியகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1962 ஹரியானால வந்து பிறக்கிறாரு. 1984 அவருடைய டிகிரி லால வந்து முடிக்கிறாரு. அதற்கு அடுத்தது வந்து பஞ்சாப் உயர் நீதிமன்றம், அடுத்து ஹரியானா உயர் நீதிமன்றத்துல எல்லாம் வேலை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்தது ஹரியானாவினுடைய அட்வொகேட் ஜெனரல் ஆகுறாரு, சீனியர் அட்வொகேட் ஆகுறாரு. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஓகே, அதற்கு அடுத்தது இவர் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆகிறாரு மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய தலைமை நீதிபதியாக 2018 பதவி ஏற்கிறார். ஓகே, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதியாக 2019 வந்து பதவி ஏற்கிறார். இவருடைய பதவிக்காலம் வந்து 2027 பிப்ரவரி 9 முடியுது. இப்ப என்ன ஆகும்னா, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து இப்ப அடுத்து வரப்போறாருல தலைமை நீதிபதியாக, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக, இவர் வந்து இவருடைய பதவிக்காலம் பிப்ரவரி 9, 2027 முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க, அடுத்து யார் வரலான்ட்டு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஓகே, சரி, இப்ப தலைமை நீதிபதிகளினுடைய அதாவது ரோல்ஸ் அண்ட் பவர்ஸ், ஸோ என்னென்னலாம் அவங்களுக்கு பவர் இருக்குன்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து எப்படி அழைப்பாங்கன்னா மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் அப்படின்னு அழைப்பாங்க. மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டர் அப்படின்றது என்னன்னா, இந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா நம்ம நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அமர்வு வந்து தீர்ப்பளித்தது, அந்த அமர்வு தீர்ப்பளித்தது, உச்ச நீதிமன்றத்தின் அமர்வு, உயர் நீதிமன்றத்தின் அமர்வு அப்படின்ட்டு. சோ அந்த அமர்வு அப்படின்றது ஆங்கிலத்துல வந்து பெஞ்ச். சரியா, இங்க பாருங்க, அமர்வு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு உச்ச நீதிமன்றத்துல வந்து ஏதோ ஒரு அமர்வு வருதுன்னா அந்த அமர்வுல வந்து எத்தனை நீதிபதிகள் இருக்கணும்ன்றத வந்து டிசைட் பண்றது யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான். மற்றும் அந்த அமர்வுக்கு தான் அந்த கேஸ் போகணும்னு சொல்றதும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் முடிவு செய்வார். அதற்கு அடுத்து அவர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஹெட் ஆஃப் த கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா, அதாவது கொலிஜியம் அமைப்பினுடைய தலைவர். கொலிஜியம் அப்படின்றது என்னன்னா, இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய கொலிஜியம் சிஸ்டம் இருக்குல்ல, அது எதற்கு அப்படின்னா ஜட்ஜஸ் இருக்காங்க, நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கும் நியமிப்பதற்கும் அதற்கு அடுத்தது வந்து டிரான்ஸ்பர் பண்றதுக்கும் வந்து யார் முடிவு செய்யணும்னா இந்த கொலிஜியம் சிஸ்டம் தான். அந்த கொலிஜியம் சிஸ்டத்தினுடைய தலைவர் யாருன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அதற்கு அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டினா சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிர்வாகமாகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப் பணியாளர்களை வந்து நியமிக்கிறதாகட்டும், அதற்கடுத்தது வந்து நீதித்துறை நடவடிக்கைகளை வந்து மேலாண்மை செய்வது, இது எல்லாமே வந்து தலைமை நீதிபதி பார்த்துக்குவார். அதற்கு அடுத்து ஜுடிஷியல் லீடர்ஷிப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதாவது இங்க பாருங்க, சமமானவர்களில் முதன்மையானவர். சரியா, எல்லாரும் சமம் தான், ஆனால் அந்த சமமானவர்களில் முதன்மையானவர் யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சோ முதன்மையானவர் என்ற காரணத்தினால் வந்து நீதிபதிகளை விட உயர்ந்த அதிகாரம் கிடையாது, நீதிபதிகளை விட உயர்ந்த நீதித்துறை அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை. எல்லாருக்கும் ஒரே பவர் தான், இருந்தாலும் எல்லா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கம்பேர் பண்றப்ப இவர் வந்து கொஞ்சம் முதன்மையானவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது வந்து
உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியினுடைய அப்பாயின்மெண்ட் யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து நியமிப்பாங்க. பிரசிடென்ட் தான் எந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழேனா ஆர்டிக்கல் 124 கிளாஸ் 2க்கு கீழே தான் நியமிப்பாங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்னேன், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி என்ன பண்ணுவாரு, ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போவார் யாரு அடுத்து யார் வரணும்ட்டு, எந்த அடிப்படையில, சீனியாரிட்டி அடிப்படையில. சோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு கேட்கறது யார் அப்படின்னா யூனியன் லா மினிஸ்டர், மத்திய சட்ட அமைச்சர் தான் வந்து கேட்கறாங்க. முதல் சட்ட அமைச்சர் யாரு, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ரைட்டா? சோ இப்போ வந்து இந்த சட்ட அமைச்சர். சோ நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து யார் அப்படின்னா அது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். சரி, இப்ப இதுக்கு அடுத்து வந்து என்ன நடக்குன்னா, இந்த லா மினிஸ்டர் யார்கிட்ட சொல்லுவாரு, பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லுவாரு. பிரைம் மினிஸ்டர் யார்கிட்ட சொல்லுவாரு, பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாரு. சோ இந்த மாதிரி தான் போகும். சோ லா மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லுவாரு, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட சொல்லி நீங்க இவங்களை நியமிங்க அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லுவார். ஓகே. சோ செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் நடந்திருக்கு 1993. இந்த கேஸ்ல தான் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல யார் சீனியரா இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கணும்னு முடிவு பண்ண கேஸ் எதுனா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1993. ஓகே. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சோ இப்போ வந்து லா மினிஸ்டர் யார் அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால். ரைட்டா? இப்போ வந்து லா மினிஸ்டர் யார் அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள். ஓகே. சரி, இப்ப உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகட்டும் இவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இவங்க வந்து இந்தியாவினுடைய சிட்டிசனா இருக்கணும். ஓகே, கரெக்ட் தான். அடுத்து ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக எத்தனை வருஷம் பணியாற்றி இருக்கணும்னா 5 வருடம். அடுத்தது ஒரு உயர் நீதிமன்றத்தின் அட்வொகேட்டா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, he should be a citizen of India. அப்புறம் this or this, ஃபர்ஸ்ட் இது கண்டிப்பா இருக்கணும். அடுத்து இந்த 3ல ஏதாச்சும் ஒன்று இருந்தா போதும். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 5 வருடம் இருந்திருக்கணும், அல்லது உயர் நீதிமன்றத்தின் அட்வொகேட்டா 10 வருடம் இருந்திருக்கணும், அல்லது ஜனாதிபதியின் பார்வையில் அவர் ஒரு புகழ்பெற்ற சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட் இன் த ஒப்பீனியன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை வந்து எப்படி பதவியை விட்டு தூக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாகட்டும், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், இது யார் ரிமூவ் பண்ண முடியும்னா பிரசிடென்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை ஆதரவுடன் உரையாற்றிய பின்னர் தலைமை நீதிபதி உட்பட உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஜனாதிபதி பதவி நீக்க செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நல்லா தெரியும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இப்ப சரி, எந்த ஒரு காரணத்தை கொண்டு அவங்க வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா, நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் இயலாமை அப்படின்ட்டு சொல்றாங்க. ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் மற்றும் இன்கெப்பாசிட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த ஆர்டிக்கல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா ஆர்டிக்கல் 124 கிளாஸ் 4. எப்ப எதுல அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, 124 கிளாஸ் 2ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, 124 கிளாஸ் 4ல வந்து ரிமூவ் பண்றாங்க. இப்ப இதுல இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னா, நல்லா பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் மோர் தேன் 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸ் அண்ட் two-third majority, majority of members present and voting. இப்ப பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் மோர் தென் 50 மெம்பர்ஸ் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னா, இப்ப டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா வந்திருக்கிறது, அதாவது அப்ப அந்த ரிமூவ் பண்ற ப்ராசஸ்ல ஈடுபடும் போது அந்த அவையில வந்து இருக்கிறவங்க வந்து ஒரு 400 பேர் தான் இருக்கிறாங்கன்னா, நல்லா பாருங்க, மெஜாரிட்டி ஆஃப் 50%, மோர் தென் 50%, பாதிக்கு மேல ஒண்ணு, அவ்வளவுதான். அப்ப இதுல மெஜாரிட்டி எவ்வளவு வரும், 500க்கு பாதி. டோட்டல் ஸ்ட்ரென்த்னா இதுதானே, 500க்கு பாதி 250. அப்ப 250 பிளஸ் 1 251 இருக்கணும். இந்த 400 பேர்ல வந்து 251 பேர் வந்து அதற்கு வந்து ஒப்புதல் அளித்திருக்கணும்னு சொல்றாங்க. அது போக 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்ப நான் சொன்னேன்ல 500 பேர்ல 400 பேர் தான் வந்திருக்காங்கன்ட்டு. அப்ப அந்த 400ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2/3 பார்ப்பாங்க. ஸோ 400ல வந்து 2/3 பார்த்து அதுல ஒரு வேல்யூ வரும். சரியா? ஸோ அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா வரணும். அப்போ மட்டும்தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈக்குவலா வரணும்னு இல்லை,
அதிகமா வந்தா மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பாஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா அது வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ மெயினா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் மோர் தேன் 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். அதற்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். அவங்க வந்து அவையில வந்திருக்கிறாங்கல்ல, வந்திருக்கிறவங்கல 2/3 மூணுல 2 பங்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து ஒரு பெஸ்ட் நம்பரோடையே நான் வந்து கொடுக்குறேன். இதுல வந்து நம்ம 400 அப்படின்ற மாதிரி வச்சுக்க வேண்டாம். இப்போ இதுல வந்து ஒரு டோட்டல் ஸ்ட்ரென்த் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 700 பேர் இருக்கிறாங்க. 700 பேர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 300 பேர் இல்லைன்னா ஒரு 600 பேர் தான் வந்திருக்கிறாங்க. 600 பேர் தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி மோர் தென் 50% ஆஃப் சர்ச் டோட்டல் ஸ்ட்ரென்த். அப்போ மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரென்த்னா 700க்கு பாதி எவ்வளோ? 50%. 350. மோர் தென்னா 1. அப்ப 350 பிளஸ் 1, இந்த 600 பேர்ல 351 பேர் வந்து ஒப்புதல் அளித்திருக்கணும். அது போக 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். வந்திருக்கிறது எத்தனை பேர்? பிரசன்ட்னா வந்திருக்கிறது எத்தனை பேர்? 600 பேர். அதுல 2/3 எவ்வளோ? 2/3. அப்ப 400 பேர். ஸோ நான் 351 பேர் ஒரு பக்கம் ஓட்டு போடணுன்றாங்க, இன்னொரு பக்கம் 400 பேரும் போட்டிருக்கணுன்றாங்க. இந்த ரெண்டுமே செல்லுபடி ஆச்சா மட்டும்தான் வந்து அது அந்த ரிமூவல் வந்து செல்லும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ரிமூவல் ப்ராசஸ் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகட்டும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், இந்த ரிமூவல் ப்ராசஸ் தான் யாருக்கெல்லாம் செல்லும் அப்படின்னா, ஸோ கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சரியா, சிஏஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கேகு. அதற்கப்புறம் தலைமை தேர்தல் அதிகாரி, சரியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகே, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா. அதற்கடுத்தது நான் இதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன கொலிஜியம் சிஸ்டம். கொலிஜியம் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா, ஜட்ஜஸை வந்து நியமிப்பதற்கும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் ஒரு சிஸ்டம், ஒரு மெக்கானிசம் தான் வந்து கொலிஜியம் சிஸ்டம், ரைட்டா. இது சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்கு, ஹை கோர்ட்லயும் இருக்குது, ரைட்டா. அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதிகளாகட்டும், உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகளாகட்டும், அவங்களை வந்து நியமிப்பதற்கும் அவங்களை வந்து இடமாற்றம் செய்வதற்குமான ஒரு வழிமுறை தான் வந்து கொலிஜியம் சிஸ்டம். இது வந்து எந்த ஒரு சட்டத்தின் மூலியமாகவும் உருவாகவில்லை. அது ஆனால் பாருங்க, சட்டத்தால் நிறுவப்படவில்லை, ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் அதன் மூலமாக உருவானது. நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கும்னா அதன் மூலமாக உருவானது, நீதிபதிகளின் வழக்கு மூலியமாக உருவானது. சரி, இப்ப ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தின் நியமனங்கள் மூலியமாக இருக்கணும் அப்படின்னா கொலிஜியம் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் ஒரு 4 சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதுவே உயர் நீதிமன்றத்துல வந்து நியமிக்கணும் அப்படின்னா ஹைகோர்ட் லெவல் கொலிஜியம்னா எப்படி இருக்கணும்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பாங்க. அது போக ஒரு 2 சீனியர் ஜட்ஜ் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளாவினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு, கேரளா ஹைகோர்ட்டுக்கு வந்து ஒரு ஜட்ஜை நியமிக்கணும்னா அந்த கேரளா உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவங்களும் பிளஸ் 2 சீனியர் ஜட்ஜ் இருப்பாங்க. ஒருவேளை ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் லெவல்ல கொலிஜியம் போடுறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் 2 சீனியர் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க, ரைட்டா. இதுதான் கொலிஜியம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் அப்பாயிண்ட் பண்றதை ரிமூவ் பண்றதை பத்தி. இது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்றத பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஜுடிஷியரி பத்தி கொஸ்டின்ஸ் பாருங்க. எனி ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் பின்னாடி இருக்குது, ரைட்டா. எனி ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கேன் பி கால்டு பேக் டு சிட் ஆக்ட் as a Supreme Court judge by Chief Justice of India with prior permission of the President of India. அதாவது இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 128. ஆர்டிக்கல் 128. இந்த 128ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு ரிட்டையர் ஆன ஜட்ஜை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து அழைக்க முடியும், சரியா. ஒரு ரிட்டையர் ஆன ஜட்ஜை வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா நீதிபதியாக இருங்க அப்படின்ட்டு அழைக்க முடியும். அழைக்கிறது யார் அழைக்க முடியும் அப்படின்னா, அது வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் அழைக்க முடியும். ஒரு செகண்ட், இதை வந்து நான் தெளிவா இங்க எழுதுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்டிக்கல் 128 ஒன்று இருக்குது. அந்த 128 படி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக தற்காலிகமாக அமர வைக்க முடியும். இது வந்து யார் அமர வைக்க முடியும் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அதுவே ஆர்டிக்கல் 224A
இதுக்கு கீழே ஒரு உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா ஓய்வு பெற்றுட்டாரு. அவரை திருப்பியுமே வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக வந்து அமர வைக்க முடியும். இது யாருனால முடியும் அப்படின்னா அந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியால முடியும். சரி, ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ரெண்டு பேருமே ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை திருப்பிய நீதிபதியாக அமர வைக்கணும் அப்படின்ட்டு அழைக்கிறது யாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதியாக நீங்க திருப்பி வந்து இதுல அமருங்க, உயர் நீதிமன்ற நீதிபதியாக கொஞ்ச நாளைக்கு இருங்கன்ட்டு கேட்கறது யாரு? அந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. இவங்க கேட்கதான் முடியும். ஆனா இவங்க இந்த ரெண்டு பேர் இவங்க வந்து இதை பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். பிரசிடென்ட் பெர்மிஷன் வாங்கியே ஆகணும். ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். தாராளமா அமர வைக்க முடியும் பிரசிடென்ட் பெர்மிஷன் வச்சு. அடுத்தது, a high court in India has the power to review its own judgment as the Supreme Court does. சுப்ரீம் கோர்ட் மாதிரியே வந்து ஹை கோர்ட்டுமே வந்து தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பை வந்து அதுவே வந்து ரிவ்யூ பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அது பாருங்க, ஆர்டிக்கல் 216, சரியா? ஆர்டிக்கல் 216, இன்னொன்று வந்து ஆர்டிக்கல் 137. இது வந்து ஆர்டிக்கல் 216 வந்து ஹை கோர்ட், ஆர்டிக்கல் 137 சுப்ரீம் கோர்ட். இந்த ரெண்டின் படி வந்து பார்த்துட்டீங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டா இருக்க முடியும். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னா தன்னுடைய தீர்ப்பை வந்து ரிவ்யூ பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றதுதான். ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். அடுத்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் இங்க இருக்கு. சரி, இதுல பாருங்க, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவினுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்றத கேட்கறாங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா அதற்கான ஆன்சர் ஹரிலால் ஜே கனியா, HJ கனியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப நான் ஒரு சில விஷயங்கள் எழுதுறேன், அதை கரெக்டா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட். ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் டெல்லி ஹைகோர்ட் யாரு? அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் யாரு? அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் யாரு? அடுத்து ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் யாரு? சரி, டெல்லி உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது லீலா சேத். அடுத்து, ஒரு உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஆனா சாண்டி. எந்த உயர் நீதிமன்றம் அப்படின்னா இவங்க வந்து கேரளா ஹைகோர்ட், கேரளா ஹெச்சின் போடுற ஹைகோர்ட். அடுத்து, ஒரு உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி வந்து யார் அப்படின்னா சேம், இது வந்து லீலா சேத். எந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்படின்னா இது ஹிமாச்சல பிரதேசம் ஹைகோர்ட், ஹெச்சின் போடுற ஹைகோர்ட். அடுத்து, உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி வந்து யார் அப்படின்னா ஃபாத்திமா பீவி. ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, விச் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சர்வ்ட் த லாங்கஸ்ட் டேர்ம்? ரைட்டா? இந்தியாவின் எந்த தலைமை நீதிபதி நீண்ட காலம் பதவி வகித்தார் அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் YV சந்திரசூட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, YV சந்திரசூட். ரைட்டா? YV சந்திரசூட் வந்து எத்தனாவது பர்சன்னா 16வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா? 16வது தலைமை நீதிபதி. 1978 85 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்களாக வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்கிறார். இதுல ஹிதயத்துல்லா இருக்கிறார்ல, இதுல ஹிதயத்துல்லா அவர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னா இவர் தான். ரைட்டா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்னா அவரு ஹிதயத்துல்லா அவர்கள் தான். ஓகே, ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஜாகிர் ஹுசைன் இருந்திருப்பார். ஜாகிர் ஹுசைன் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார்.
ஆனா ஜாகிர் ஹுசேன் வந்து 1969 வந்து இறந்து போயிடுவார். 1969 இறந்து போயிடுவார். அப்ப குடியரசுத் தலைவர் இறந்து போனால் துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக கொஞ்ச நாள் இருக்க முடியும், அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்வாகிற வரைக்கும். அப்ப ஜாகிர் ஹுசேன் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து விவி கிரி இருந்திருப்பார். விவி கிரி துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அவர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிரசிடென்டா இருந்திருப்பார். ஆனா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணியிருப்பாரு, தன்னுடைய வைஸ் பிரசிடென்ட் பதவி, பிரசிடென்ட் பதவி இந்த ரெண்டுத்தையுமே ராஜினாமா பண்ணியிருப்பார். காரணம் என்னன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்காக. அப்ப இப்ப பிரசிடென்ட் பதவி காலியா இருக்குது. அப்ப விவி கிரியும் இல்ல. இப்ப அடுத்தது வந்து யார் இருக்கிறார் அப்படின்னா முகமது ஹிதயத்துல்லா தான். சோ அப்ப முகமது ஹிதயத்துல்லா இடைக்கால குடியரசுத் தலைவராக கொஞ்ச நாள் வந்து இருந்திருக்கிறார். ரைட்டா? சோ இது 1969 நடந்துச்சு. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா எம் ஹிதயத்துல்லா அவர்கள் வந்து துணை குடியரசுத் தலைவராக வந்து கொஞ்ச நாள் இருந்தார், கொஞ்சம் வருஷம் இருந்தார். ஆக்சுவலா வந்து 1979 1984 வரைக்கும் இருந்தார். இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது 1982 வந்து ஜெயில் சிங் அப்படின்ற ஒருத்தர் தான் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார், கியானி ஜெயில் சிங். அந்த ஜெயில் சிங் வந்து அமெரிக்கால வந்து தன்னுடைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பார், அமெரிக்காவுக்கு போயிருப்பார். அந்த ஒரு நேரத்துல வந்து பிரசிடென்டாக வந்து யார் இருந்திருப்பார்னா எம் ஹிதயத்துல்லா அவர்கள் இருந்திருப்பார். சரி, எம் ஹிதயத்துல்லா இங்க பாருங்க, எம் ஹெச்னு போடுறேன். எம் ஹெச்னா ஹிதயத்துல்லா தான் பிரசிடென்டா கொஞ்ச நாள் இருந்திருப்பார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஃபர்ஸ்ட் உமன் டு பி அப்பாயிண்டட் அஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பட் நெவர் பிகேம் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி யார், ஆனால் வந்து அவங்க இந்தியாவின் தலைமை நீதிபதியாக ஒருபோதும் பதவி ஏற்கவில்லை. அவங்க யார் அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம், ஃபாத்திமா பீவி அவர்கள் தான். அடுத்தது, which chief justice of India led the landmark judgment decriminalizing section 377 of Indian penal code? இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 377 குற்றமற்றதாக்குவதற்கான இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 377 குற்றமற்றதாக்குவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய இந்திய நீதிபதி, தலைமை நீதிபதி யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் தீபக் மிஸ்ரா. தீபக் மிஸ்ரா. சோ இதுல தீபக் மிஸ்ரா அவர்கள் வந்து 45வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, ரஞ்சன் கோகோய் 46வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, எஸ்.ஏ. பாப்டே வந்து 47வது, யூ லலித் வந்து 49வது தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, 48வது வந்து ஏ.கே. சர்கார், 49வது யூ லலித் அவர்கள். அடுத்து 50வது 50th வந்து யார் அப்படின்னா டி.ஒய். சந்திரசூட் அவர்கள், சந்திரசூட். அடுத்து 51வது வந்து யார் அப்படின்னா சஞ்சீவ் கானா, சஞ்சீவ் கானா. அடுத்து 52வது வந்து யார் அப்படின்னா பி.ஆர். காவாய், பி.ஆர். காவாய். ஸோ இப்போ 53வது தான் வந்து யார் வர போறாருன்னா சூரியகாந்த் அவர்கள் வர போறாங்க. அடுத்து எந்த தலைமை நீதிபதி அவர்கள் வந்து, எந்த தலைமை நீதிபதி அயோத்தியா வெர்டிக்ட், ரைட்டா, 2019 அயோத்தியா தீர்ப்பின் போது இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் வந்து யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் ரஞ்சன் கோகோய் அவர்கள். 50வது ரஞ்சன் கோகோய் வந்து 46வது தலைமை நீதிபதி. அடுத்தது, so who was the Chief Justice of India during the landmark Sabarimala verdict which allowed women of all ages to enter the temple? சபரிமலை கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் நுழைய அனுமதி அளித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பின் போது இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் யார் அப்படின்றது கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் தீபக் மிஸ்ரா. ஆன்சர் தீபக் மிஸ்ரா. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? சரி, இதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல்ஸ் படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல்ஸ் படிச்சுதான் ஆகணும். பட் நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வந்து வர கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே. ஓகே, சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வரப்ப நம்ம அது ரிலேட்டடான ஸ்டாட்டிக் பார்ட் எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.